ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம சீசா ட்ரேடர் சேனல். இந்த சேனலோட லிங்க் வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நம்ம என்னப்போ சொல்லித்தரோம்னா, இது வந்து பாருங்கள், நிஃப்டி இன்ட்ராடே சார்ட் அண்ட் சென்செக்ஸ் இன்ட்ராடே சார்ட் மார்னிங் பாருங்கள் 7:20 7:30 ரேஞ்சில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இதில் என்ன இருக்குன்னா, இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் கால் ஆப்ஷன், ரைட் சைடில் புட் ஆப்ஷன் இருக்கும் வித் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதில் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் அண்ட் பிஇபி பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த பிஇபி பாயிண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா, ரெண்டு பக்கம் பாருங்கள் 619 தான் இருக்குது. ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் வந்து கால் சைட், புட் சைடு வந்து மாறுபடும். பிஇபி மட்டும் சேமாக இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் வந்து இந்த கால் ஆப்ஷனில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த பிஇபிக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து கால் சைட் போகும். இல்லை புட் சைடில் பிஇபிக்கு மேலே இருந்தால் கால் சைடு இறங்கும், புட் சைடு மேலே போகும். கால் சைடில் மேலே இருந்துச்சுன்னா கால் சைடு மேலே போகும், புட் சைடு கீழே இறங்கும். இதுதான் இதோட அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்றது இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே கிராஸ் ஆகும்போது இந்த செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட் ரீச் ஆகும். இங்கே செகண்ட் பாயிண்ட் வந்து கால் சைடில் மேலே கிராஸ் ஆகும்போது புட் சைடில் வந்து செகண்ட் பாயிண்ட்டு கீழே கிராஸ் ஆகிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் வரும். ஸோ ஒரு சீசா மாதிரி முன்னும் பின்னும் செயல்படும். அதாவது ஒரு பக்கம் மேலே தூக்கணும், ஒரு பக்கம் கீழே இறங்கணும். இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து சொல்லி தந்துட்டுருக்கோம். இதான் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாமே நம்ம வந்து மார்க்கெட் 3:30 முடிஞ்சதுமே நம்ம வந்து எடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இது வந்து வெயிட் பண்ணலாம் தேவையில்ல. 3:30க்கு மார்க்கெட் முடிஞ்சதுமே உடனே போட்டுருவோம். இங்கே நான் வந்து காலைல 7:30 மணிக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி டெய்லி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தயவு செஞ்சு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். 1 வீக் வந்து இது வந்து பிஃபோர் சார்ட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிஞ்சதும் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுவேன். இதையும் பார்த்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும் அது எப்படி நடந்திருக்குன்னு. ஸோ ஒரு 1 வீக் நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா தான் புரியும். இல்லைன்னா ஜாயின் பண்ண உடனே என்ன டிப்ஸ் தர மாதிரி இருக்காங்க, ஆனால் எதுவும் இல்லை, இது எப்படி நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ தயவு செஞ்சு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க இது எப்படி இப்போ இன்றைக்கி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது கேப் அப் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ கேப் அப் ஆகும்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குல்ல, இது அப்படியே மாறும். இந்த 27,750 சாரி 24,750 கால், 24,950 புட் ஆப்ஷன் இது மட்டும் மாறும். பட் உள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், பிஇபி பாயிண்ட் இது எதுவுமே மாறாது. இது அப்படியே தான் இருக்கும். சேம் சென்செக்ஸ் வந்து ஒரு 200 பாயிண்ட் கேப் அப் ஆச்சு. அதனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படியே மாறும். இந்த பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படி மாறும்போது 9:20க்கு வந்து நம்ம வந்து எப்பயுமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதன்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சென்செக்ஸுக்கு வந்து 81,000 கால், 82,000 புட். நிஃப்டிக்கு வந்து 24,800 கால் ஆப்ஷன், 25,000 புட் ஆப்ஷன். இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். இது நம்ம வழக்கமாக கேப் அப், கேப் டவுன் நடக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இருக்கும். இந்த சார்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ இந்த கேப் அப் ஆனனால இது ரெண்டும் மாறி இருக்கு. மாறினதுக்கப்புறம் நமக்கு தேர்ட் கேண்டில், அதாவது ஃபஸ்ட் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை போஸ்ட் பண்ணுவோம். செகண்ட் கேண்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் நடக்கும் இல்லையா? ஸோ செகண்ட் கேண்டிலில் நம்ம ஃபுல்லாக இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். அந்த லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து தேர்ட் கேண்டில்லேயே நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஆப்ஷன் சார்ட் வந்து கால் சைடு என்ட்ரி கிவன் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ கால் சைடில் நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. ஆனால் நம்ம வந்து எப்பயுமே என்ன செக் பண்ணுவோம்னா, ஆப்ஷன் சார்ட் பார்ப்போம், அப்புறம் ஆப்ஷன் செயின் டேட்டா பார்ப்போம். இந்த 2 தவிர வேறு எதுவுமே பார்க்க மாட்டோம். இந்த பிரேக் அவுட், பிரேக் டவுனு, அக்குமுலேஷன், பையர், செல்லர், ஓஐ எந்த பக்கம் இருக்குது, சேஞ்ச் இன் ஓஐ எந்த பக்கம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ வழக்கம் போல் ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது ஆப்ஷன் செயின் வந்து கால் சைடு இல்லை, ஆப்ஷன் செயின் புட் சைடில் இருந்தது. அதுவும் இல்லாமல் நிஃப்டியில் வேற ஒரு டேட்டாவும் சென்செக்ஸில் வேற ஒரு டேட்டாவும் இருந்தது. ஸோ அதனால் தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் இன்றைக்கி வந்து நிறைய எஸ்எல் ஹிட் அடிக்க போகுது, இல்லைனா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போக போகுது. இந்த 2 தான் நடக்கும். ஸோ அதன்படி ஓல்டு ஃபாலோயர்ஸ் வெல் நோ வாட் டு யூ டூ அப்படின்னு போட்டேன். அதாவது பழைய ஆளுங்களுக்கு இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். ஆப்ஷன் சார்ட் வேறு பக்கமும் ஆப்ஷன் செயின் வேறு பக்கமும் இருந்தால் மார்க்கெட் வந்து ஒழுங்காக போகாது. ஸோ அதன்படி என்ட்ரி கிடச்ச இடத்துல இருந்து 20 பாயிண்ட் நிஃப்டிலையும் சென்செக்ஸ் வந்து 100 பாயிண்ட்லையும் வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அதன்படி நிஃப்டி வந்து கால் சைடு ஃப்ரம் தேர்ட் கேண்டில் வந்து நமக்கு என்ட்ரி கிடச்சிது. தேர்ட் கேண்டில் வந்து என்ட்ரி கிடச்சதுலேருந்து 200 அதாவது 181 என்ட்ரி, 202 எக்ஸிட் ஆகிடணும். அதாவது 20 பாயிண்ட் நமக்கு 20 பாயிண்ட் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு.
1 செகண்ட் காய்ஸ். ஸோ 9:37லே நம்ம நிஃப்டி வந்து முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆ 10 ஓகே காய்ஸ். இப்ப சென்செக்ஸ்ல எப்படி ஆச்சுன்னா, சென்செக்ஸ்ல அதே மாரி தான் ஆச்சு. பட் வந்து சென்செக்ஸ்ல வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அதாவது காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னா, ஸோ நம்ம சொன்ன மாரியே மார்க்கெட் வந்து பிஹேவிங் லைக் தட். ஸோ ஒண்ணு எஸ்எல் ஹிட் ஃபிட் ஆகும், இல்ல சைட்வேஸ் ஆகும், இல்ல பிரீமியம் டிகே ஆகும். இதான் நடக்கும். ஒரு ட்ரெண்டிங் வந்து இருக்காது. ஸோ அவர் போர்ஷன் இஸ் கம்ப்ளீட்ன்னு சொல்லி 10 மணிக்கே போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சென்செக்ஸு பாருங்க, ஃபர்ஸ்ட்டு எஸ்எல் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொடுத்த என்ட்ரில வந்து பயங்கரமா போயிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம் பாருங்க. இப்ப இது வந்து நிஃப்டி. நிஃப்டி வந்து இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பிபி பாயிண்ட்ல டச் ஆகி 3வது பாயிண்ட்ல நமக்கு என்ட்ரி கிடச்சு. 3வது பாயிண்ட்ல நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு கேண்டில் வெயிட் பண்ணுவோம். செகண்ட் கேண்டில் கேப் அப் ஆனனால ஃபர்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணுவோம். செகண்ட் கேண்டில்ல நம்ம லைன் ட்ரா பண்ணுறதுக்கே டைம் ஆயிரும். தேர்டு கேண்டிலோட லோல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த டார்கெட் அதாவது 181 நம்ம டார்கெட் வந்து 204 இது ஃபுல்லா அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்து ஒரு டைம் வந்து எஸ்எல் ஹிட் ஆகி அகைன் இந்த இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இது பிஇபிக்கு மேல இங்க க்ளோஸ் ஆகும்போது இந்த கேண்டில் பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கீழ இருக்கு. ஸோ இது மேல கிரீன் கேண்டிலும், இது கீழ ரெட் கேண்டிலும். ஸோ இத கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அகைன் என்ட்ரி எடுத்திருந்தா ஒரு தடவ எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. அகைன் வந்து போயிருக்கு. இந்த எஸ்எல் அடிக்கடி ஹிட் ஆக காரணம் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே போஸ்ட் பண்ணோம். ஆப்ஷன் செயின் டேட்டாவும், ஆப்ஷன் சார்ட்டும் வேற வேற திசையில் காட்டும்போது அடிக்கடி எஸ்எல் ஹிட் நடக்கும். பிரீமியம் டிகே நடக்கும். அதனால ஒரு டைம் என்ட்ரிலயே நம்ம வந்து எடுத்துட்டு வெளிய போயிரணும். அதனால பாருங்க மார்க்கெட் பெருசா மூவ் ஆகல. ஸோ சின்ன சின்ன பாயிண்ட் தான். இதே இப்ப சென்செக்ஸ்ல பாருங்க என்ன ஆயிருக்குன்னு. சென்செக்ஸ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிஇபிக்கு மேல தான் இருக்கு. பிஇபிலேருந்து அப்படியே இங்க ஒரு எஸ்எல். ஆனா பாருங்க செகண்ட் பாயிண்ட்ல தொட்டுட்டு திரும்ப மேல போயிருக்கு. இங்க செகண்ட் பாயிண்ட்ல தொடும்போது இந்த இடத்துல பாருங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் கூட வரல. ஸோ இது ப்ளஸ்ல இருக்கு. அதாவது கால் சைடு மேல இருக்கு, புட் சைடு கீழ இருக்கு. அதன்படி பார்க்கும்போது நமக்கு கால் சைடுல தான் இருந்திருக்கு. பட் பெரிய ரீச் இல்லாத காரணம் என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாரி ஆப்ஷன் செயின் டேட்டாவும், ஆப்ஷன் பிரீமியம் சார்ட்டும் வேற வேற திசையில் இருந்தது தான். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா தான் ஒர்க் ஆயிருக்கு. அப்ப எப்படி சார் இது வந்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் ரீச் ஆகும்னா, நீங்க பழைய சார்ட் எல்லாம் பாருங்க. இப்போ ஃப்ரைடே நடந்ததெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க. ஃப்ரைடே வந்து நடந்தது. ஸோ பிஇபிக்கு மேல போகுது. செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேல போகுது. போய் டார்கெட் ஹிட் ஆகுது. அதே மாரி கால் சைட்ல பாருங்க பிஇபி செகண்ட் பாயிண்ட் கீழ போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கீழ டார்கெட் ஹிட் ஆகுது. இது மேல போகுது. ஸோ இப்படி தான் ரன் ஆகும். இது எப்ப ரன் ஆகும்னா, ஆப்ஷன் செயின் சார்ட்டும், ஆப்ஷன் பிரீமியமும், ஆப்ஷன் செயினும் ஒரே மாரி காட்டும்போது மட்டும் தான் இந்த மாரி ஆகும். ஸோ ஒரே மாரி காட்டாத போது இந்த மாரி தான் எஸ்எல் அடிக்கும். பிரீமியம் டிகே ஆகும். அத பார்த்து நம்ம சுதாரிச்சு வெளிய வந்துர வேண்டியது தான். ஸோ இது வந்து நம்ம பிரீமியம் குரூப்காரங்க நமக்கு குடுத்த ஃபீட்பேக்கு. ஸோ நல்லா குடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு. வாங்க இன்னைக்கு பிரீமியம் குரூப்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பிரீமியம் குரூப்ல நாளைக்கான சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அவங்களும் சேம் இதே டவுட் கேட்டாங்க. அவங்களே வந்து இப்ப எப்படி அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்லாம் சூஸ் பண்றதுன்னு அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க. ஸோ அதுபடி அவங்களே பண்றாங்க. நானும் கரெக்ட்டுன்னு சஜஷன் குடுத்துட்டுருக்கேன். ஸோ சென்செக்ஸ்ல என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாரி அவங்க ஆப்ஷன் செயின் டேட்டாவும் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ நானும் அதில வந்து சின்ன சின்ன ஹிண்ட்ட குடுப்பேன் அவங்களுக்கு. அவங்களா கத்துக்கிறதுக்கு. ஸோ ஓனா பண்றாங்க. ஸோ நிஃப்டில வந்து கால் சைடு காட்டுது. பட் சென்செக்ஸ்ல வந்து புட் சைடு காட்டுது. சாரி அது வந்து 9:30க்கு இப்ப பாருங்க 11:50க்கு சென்செக்ஸும் நிஃப்டியும் சிஇ சைடு தான் காட்டுச்சு. ஸோ போத் இன் சிஇ சைடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதனால தான் 11 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா கால் சைடுல டிராவல் ஆனதுக்கு காரணம் அதான். நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நாளைக்கான சார்ட்டு. ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைக் பிரைஸு, இது பிரீமியம் பிரைஸ். ஸோ ஸ்கிரீன்ஷாட் இல்லைனா பாஸ் பண்ணி பாருங்க. இது நிஃப்டிக்கான ஸ்ட்ரைக் பிரைஸ், கால் சைட், புட் சைட் இது வந்து பாயிண்ட்டு. ஸோ பாஸ் பண்ணி இல்லாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ். தேங்க் யூ.